ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நரட்டோட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பாதையும் இப்படி வளவலன்னு பேசுறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனை பார்க்க போயிடலாமா? ஃபர்ஸ்ட் மீமே நம்ம தலைமை உரைச்சி மாதிரி தான். நம்ம உரைச்சி மாதிரி எப்படி ஏதாவது டேலண்டான பாயை பார்த்தா பார்த்தீங்கன்னா அவன் விசில யூஸ் பண்ணிக்குவாங்களே, அதை மீன் பண்ணி தான் இந்த ஒரு மீமை போட்டிருக்கானு. இந்த ஒரு மீமை பார்க்குற சாதாரண ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன தெரியாது. அதை நரட்டோ பார்த்துட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மீமை பார்த்தோன்னா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி. ஃபர்ஸ்ட் பார்த்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நரட்டோக்காக எப்பயுமே சாவ ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நரட்டோக்காகவே உயிரை விட்டவங்க. இதெல்லாம் உண்மையாக வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒபிட்டோக்குள்ள உள்ளக்குள்ள எவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடிக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம் தான் சொல்லணும். இது உலக நடிப்புடா சாமி. டேய் அது இட்டாச்சி உச்சிக்காடா. என்னடா அவரை வச்சுலாம் சூப்பர் மணி விளாடுறீங்க? இதெல்லாம் பார்த்தா நரட்டோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் செத்துருவானுங்கடா. அந்த 3% ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்குராவோட ஃபேன்ஸ் இல்லை, சாஸ்கியாவோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டிருப்பாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா சாக்குராவுக்கு 0 ஓட்டு தான் வந்திருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது காட் ஆஃப் கென்ஜுட்ஸு இட்டாச்சிக்கே ஒரு கென்ஜுட்ஸோ போட்டானுங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு மீமை பார்க்கும்போது உண்மையாக வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ 4th grade நிஞ்சா வரல, என்ட்ரி ஆகிட்டா ஐம் லேட்டுன்னு சொல்லுவார். அது பார்த்தீங்கன்னா நெஜியை பொறுத்தவரையும் லேட்டு தான். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து தான் நம்ம நெஜியை காப்பாற்றிருக்கலாம். நம்ம நரட்டோ அனிமியில் கிரேட்டஸ்ட் ஃபாதர்னு யாரை சொல்லுவாங்க? ஃபுகாக்கோ அண்ட் மினாட்டோ தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மெயிட் கை தான் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கிரேட்டஸ்ட் ஃபாதர்னு சொல்லி ஆகும். 1000 தடவை அந்த ஒரு போட்டி லாஸ் பண்ணாலும் 1000 தடவை பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பாரு. அவ்வளோ பெஸ்ட் டேட்னா இவரை தான் சொல்லி ஆகணும். இந்த கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இந்த கையில் உங்க பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுறேன். என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல, பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம புருட்டோ சாரதா எழுத்துட்டு ஓடுறான். ஆனால் நம்ம சாஸ்கி என்ன சொல்றான்? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்றும் வரலன்னு சொல்றான். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதை சொல்லியிருப்பாரு பார்த்தீங்கன்னா ஹொக்காகே போஸ்ட் தான் சொல்லியிருப்பாரு போல. இந்த ஒரு மீமை பாருங்க, நம்ம ஒபிட்டோ டோபியா இருக்கும் போது எப்படி ஆட் பண்றோம், அதே நம்ம மதராவா இருக்கும் போது எப்படி ஆட் பண்றோம்னு இந்த ஒரு மீமில் காமிச்சிருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஒபிட்டோ மதராவா ஆக்ட் பண்ணும்போது அவன் பக்கத்தில் போகணுனாலே பயப்படுவானுங்க. அப்படி டெரரா நடிச்சிருப்பான் தான் நம்ம ஒபிட்டோ.